Hello Cinephiles and Siddha Sundar Rajan and welcome back to Sidhukan #3. அன்எக்ஸ்பெக்டடா ஓம் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளவு சீக்கிரம் இந்த படத்தோட ஒர்க்குங்கிறது முடியும்னு சொல்லிட்டு. ராஜ்குமார் பெரியசாமி படத்தை வந்துட்டு வேகமா எடுத்துட்டு இருக்காரு போல இருக்கு. ஸோ நடுவில் வந்துட்டு இந்த ராயன் படத்துக்காக நேஷனல் அவார்டு கிடைச்சது இல்ல, அதே சமயத்துல மம்முட்டி சாருக்கு பிரம்மயுகம் படத்துக்காக நேஷனல் அவார்டு கிடைச்சிருந்துச்சு. ஸோ அந்த சமயத்துல வந்துட்டு அவங்க கேக் வெட்டி செலிப்ரேட் கூட பண்ணியிருந்தாங்க. ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சிங்கிள்கான அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு டான்ஸ் சாங் தான், பேர் வந்துட்டு இன்னும் ரிவீல் பண்ணல. 28th ஆகஸ்ட் தான் பாட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோவோ இல்ல பாட்டோட பேர் என்ன அப்படிங்கறத சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு வைபான சாங்கா இருக்குன்னு சொல்லிட்டு தோணுது. பார்க்கலாம் இந்த பாட்டு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப நாளுக்கு முன்னாடி மணிரத்னம் வந்துட்டு விஜய் சேதுபதி வச்சு ஒரு படம் பண்ண போறதா வந்துட்டு சில நியூஸ்ங்கிறது இருந்துச்சு. அதுல சாய் பல்லவி கூட ஹீரோயின், அது வந்துட்டு லவ் படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு அது கன்ஃபார்மே ஆயிடுச்சு. அந்த படத்தோடய சில பிக்சர்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. ஹவுரா பிரிட்ஜ்ல ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்களாமா. ஸோ அதுல வந்துட்டு பப்ளிக்ல தான் ஷூட்டிங் பண்றதுனால பிக்சர்ஸ் வந்துட்டு ஆடியன்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்துட்டு விஜய் சேதுபதி ஒரு ஷேவ்ட் லுக்ல இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஷேவ்ட் லுக்கே அவருக்கு செட் ஆகாத ஒரு லுக் அதை இந்த படத்துல மணிரத்னம் வச்சிருக்காரு. பார்ப்போம் இந்த லுக்கை வந்துட்டு அவர் எந்த அளவுக்கு கரெக்டா காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மணிரத்னம் தக் லைஃப்க்கு அப்புறமா மறுபடியும் வந்துட்டு பவுன்ஸ் பேக் பண்ணுவாரா அப்படிங்கறத இந்த படத்தின் மூலமா நமக்கு தெரிய வரும். பார்க்கலாம். மார்வல் ஸ்டுடியோஸ் காமிகானுடைய ஹால் ஹெச் அட்டன் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல நிறைய விஷயங்கள் பத்தி சொல்லியிருக்காங்க. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே பத்தி பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பட் அதுல நிறைய டீடைல்டான காமிக் பத்தின விஷயங்கள்லாம் போறதுனால அதெல்லாம் விட்டுட்டு சில மேலோட்டமான நியூஸை மட்டும் இதுல சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சில படங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுல ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது என்ன அப்படின்னா, கோஸ்ட் ரைடர் படத்துக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா, எனக்கு என்னன்னா ரயன் கோஸ்லிங் இந்த படத்துல கோஸ்ட் ரைடரா வந்துட்டு கேஸ்ட் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப வருஷமாவே ரயன் கோஸ்லிங்க வச்சு கோஸ்ட் ரைடர் ஒரு படம் பண்ண போறாங்க மார்வல்னு சொல்லிட்டு ஒரு ரூமருங்கிறது ரொம்ப வருஷமா ஓடிட்டு இருக்காமா. இது எனக்கு தெரியல, இது இப்பதான் எனக்கு தெரியும். ரயன் கோஸ்லிங் அஸ் கோஸ்ட் ரைடருங்கிறது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்தது. இந்த கோஸ்ட் ரைடர் படத்தோட டைரக்டர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஷான் லெவி யாரு அப்படின்னா டெட்பூல் அண்ட் வொல்வரினுடைய டைரக்டர். ஸோ டெட்பூல் அண்ட் வொல்வரின் எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான படமா அமைஞ்சதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஜஸ்ட் பிகாஸ் அதுல கூடிய இந்த ஃபோர்த் வால் பிரேக் பண்றதோ இல்ல ஏஜ் ஜோக்ஸ் அடிக்கிறதோ மட்டுமே கிடையாது. கதையாவுமே ஸ்கிரீன் பிளேவாமே அந்த படம் வந்துட்டு ஒரு மேசிவான படம். அந்த வகையில ஷான் லெவி இப்போதைக்கு கோஸ்ட் ரைடர் பண்றாங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி படம் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்தை வந்துட்டு டிசம்பர் 2028 வந்துட்டு பிளான் பண்ணிருக்காங்க இப்போதைக்கு ரிலீஸுக்கு. ஸோ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு அப்புறமா தான் இந்த படமே நடக்குது. ஸோ ஆப்வியஸ்லி வந்துட்டு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்லிக்கிறேன். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட எண்டுங்கிறது கண்டிப்பா பேட்டில் வேர்ல்டு தான் குறிக்கிற மாதிரி வந்துட்டு அமைய போகுது. பேட்டில் வேர்ல்டுங்கிறது என்ன அப்படின்னா பல யூனிவர்ஸ் பல விஷயங்கள்ங்கிறது இப்போதைக்கு மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல நடந்துகிட்டு இருக்கு. 8616 818 சொல்லிட்டு பல யூனிவர்ஸ்ங்கிறது இருக்கு. ஸோ டூம் இருக்காரு இல்லையா, டாக்டர் டூம், அவர் வந்துட்டு இந்த படத்தோட எண்டுல எல்லா யூனிவர்ஸ்ல இருந்து ஒரு பாகத்தை பிரிச்சு ஒரு உலகமா மாத்துவாரு. அதாவது இத்தனை மல்டிவர்ஸ்ங்கிற ஒரு விஷயம் இல்லாம எல்லாத்தையும் சேர்த்து ஒரு உலகமா மாத்துவாரு. அதுக்கு பேர் தான் பேட்டில் வேர்ல்டு. அந்த பேட்டில் வேர்ல்டுக்குள்ள எல்லா விதமான யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா விதமான கேரக்டர்ஸுமே இருப்பாங்க. மொத்த பேர் இருக்க மாட்டாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் தான் எடுத்திருப்பாரு. இப்ப மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட இடத்தை எடுத்திருப்பாரு. அந்த மாதிரி வேற யூனிவர்ஸ்லயுமே ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் எடுத்திருப்பாரு. அந்த வகையில் இந்த பேட்டில் வேர்ல்டுக்குள்ளதான் பிளாக் பேந்தர் 3 நடக்க போகுது அண்ட் கோஸ்ட் ரைடருமே நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தான் சீக்ரெட் வார்ஸ்ங்கிறது நடக்கும். சீக்ரெட் வார்ஸ்ங்கிறது இதை ரீசெட் பண்றதுதான். ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு இது பண்ணி டூம் அழிச்சு இதை திரும்பவும் ரீசெட் பண்ணி பழையலாமே கொண்டு போறதுதான் சீக்ரெட் வார்ஸ். ஸோ இப்போதைக்கு பேசிக்கா இதுதான் மேட்ரு. ஸோ இதுல வந்துட்டு இப்போதைக்கு கோஸ்ட் ரைடரும் அண்ட் பிளாக் பேந்தர் 3க்கான அந்த அனௌன்ஸ்மெண்ட்ங்கிறது வந்திருக்கு. நான் நினைச்சது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3க்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா அவர் தான் மல்டிவர்ஸ்ல முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த கேரக்டருக்கான இந்த படத்தோடைய, அதாவது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 படத்தோடைய எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரல. பார்ப்போம் எப்ப ரிலீஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இந்த 2 குறிப்பிட்ட அப்டேட்ஸ் மட்டுமே வந்துட்டு இப்போதைக்கு வந்திருக்கு. பிளாக் பேந்தர் 3 பொறுத்த வரைக்கும் வகாண்டா ஃபாரெவர்ல பிரின்ஸ் டிச்சாலான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையனை காமிச்சிருப்பாங்க. அந்த பையனுடைய இந்த கேரக்டருக்கு வந்துட்டு இப்போதைக்கு ஏஜ் அதிகமான, அதாவது 20-25 வயசு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரா இப்போதைக்கு அந்த கேஸ்டிங்ல வந்துட்டு யார் நடிக்கிறாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சோ பார்க்கலாம் இந்த படம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் ரயன் கோஸ்லிங் அஸ் கோஸ்ட் ரைடர்ங்கிறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கோஸ்ட் ரைடர் நான் இது வரைக்கும் எந்த ஒரு படமே பார்த்ததில்ல. 3 விதமான கோஸ்ட் ரைடர் இருக்கிறதா சொல்றாங்க. அதுல ஒன் ஆஃப் தி ஜானி பிளேஸ்ன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அந்த பேர். அதுலதான் ரயன் கோஸ்லிங் நடிக்கிறதா இப்போதைக்கு இன்டர்நெட்ல பேசிட்டு இருக்காங்க. எதுவா நடிச்சாலும் எனக்கு தெரியாது, நான் வந்துட்டு கோஸ்ட் ரைடர் பார்க்காதனால. பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் ரயன் கோஸ்லிங் செட் ஆவாருன்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுங்கிறத சொல்லுங்க. அண்ட் இந்த 2 படமே வந்துட்டு 2028 டிசம்பருக்கு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்ன பின்ன போகலாம், என்ன ஆகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அது இல்லாம இன்னொரு அப்டேட் என்ன வந்திருக்கு அப்படின்னா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் ரீரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அதுல வந்துட்டு எக்ஸ்ட்ரா சீன்ஸ் ஆட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ரூமர்ஸ்ங்கிறது ஓடிட்டு இருந்துச்சு. இப்போதைக்கு அது கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் டைட்டிலுமே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் என்கோர்னு சொல்லிட்டு இதுக்கான டைட்டில் வச்சிருக்காங்க. செப்டம்பர் மாசம் இந்த படம் வந்து ரீரிலீஸ் ஆக போகுது. இந்தியாவில ரீரிலீஸ் ஆகுமான்னு கேட்டா டவுட் தான். பட் இப்போதைக்கு எக்ஸ்ட்ரா சீன்ஸ் ஆட் பண்ணி ரிலீஸ் பண்றதுனால மேபி இந்தியாவில ரிலீஸ் ஆகலாம். ஏன் அப்படின்னா இப்ப வந்துட்டு ஸ்பைடர்மேன் ரிலீஸ் ஆச்சு. ஸோ டோபி மிகியோட ஸ்பைடர்மேன், ஆண்ட்ரூ கேஃபியோட ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க.
வார வாரம் சொல்லிட்டு. பட் அது எதுவுமே இந்தியாவில் ரிலீஸ் ஆகல. பிகாஸ் என்னன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த ஊர் படங்கள்ல புது கண்டென்ட் வந்துட்டு இருக்கும்போது ரீ ரிலீஸ்க்கு அவ்வளவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அந்த ரீ ரிலீஸ்க்கு அதிகமான ஃபேன் பேஸ் இருந்தால் மட்டுமே தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அந்த வகையில அந்த படங்களுக்கு வந்துட்டு ஏதோ 4 பேர் தான் வரப்போறாங்கிறதுனால இந்த படத்தை ரன் பண்ணவே இல்லை. ரன் பண்ண தியேட்டர்ஸ்லயுமே கம்மியான கூட்டம் தான் வந்துச்சு. அவங்களுமே இது பண்ணிட்டாங்க. பட் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமுக்கு நார்மலாவே கூட்டம் வரத்தான் செய்யும், ஒரு பாகுபலி எபிக் மாதிரி. அண்ட் அதுல எக்ஸ்ட்ரா சீன்ஸ் வேற ஆட் பண்ண போறாங்கும் போது கண்டிப்பா கூட்டம் வரும். பட் இருந்தாலும் இந்தியா ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டா ரொம்ப டவுட் தான். தமிழ் டப்பிங் வருமாங்கிறது ரொம்பவே டவுட் தான். மேபி ஓடினாலும் கூட இங்கிலீஷ் வெர்ஷன்ல ஓடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. பார்க்கலாம் என்ன மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அதை மட்டும் தமிழ் டப் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா சீன்ஸி தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுவே அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமுக்கு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங்கா மாறிடும். என்ன மாதிரி பண்றாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் சொன்ன மாதிரி அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல இருந்தா டூம்ஸ்டே ரீட் ஆக போகுது. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த விஷயத்துல இருந்து தான் டாக்டர் டூமே வந்துட்டு வெளியில வந்திருக்காருங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. சோ எண்ட் கேம் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் பல கதைகள் நடந்துச்சு, அந்த மாதிரிலாம் இல்லாம எண்ட் கேம்ல டிஸ்டர்ப் ஆன ஒரு விஷயத்தினாலதான் டூமே வராரு. அதனாலதான் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே நடக்குது. இட்ஸ் டைரக்ட் சீக்வல் அப்படிங்கிற மாதிரி. எண்ட் கேம்ல இருந்து டைரக்டா டூம்ஸ்டேக்கு கனெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மார்வல் பிளான் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. பாப்போம் இந்த படம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த எண்ட் கேமோடைய இந்த எண்ட் கேம் என்கோருங்கிற ரீலீஸ் நமக்கு பார்த்தாதான் ஒரு ஐடியாங்கிறது கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் டூம்ஸ்டே வந்துட்டு டிசம்பர் மாசம் வருது. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. பட் இது இல்லாம இன்னொரு அப்டேட்டுங்கிறது என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, வழக்கமா இந்த மாதிரி காமிக்கான் அட்டன் பண்ணும்போது மார்வல் ஏதோ வீடியோ மாதிரி போட்டு காட்டுவாங்களாமா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் இந்த எண்ட் கேமுக்கு வந்துட்டு டூம்ஸ்டேக்கு வந்துட்டு ஒரு ரீவிசிட் மாதிரி ஒரு வீடியோ பிளே பண்ணிருக்காங்க. அந்த வீடியோல ஒரு ஸ்பிளிட் செகண்ட் டோபி மேக்யூர் ஸ்பைடர்மேனை வந்துட்டு காமிச்சிருக்காங்களாமா. சோ அதன் வகையில வந்துட்டு ஒரு ரூமர் இந்த டூம்ஸ்டே பொறுத்து இருந்துச்சு. என்னன்னா இந்த டூம்ஸ்டேவோட இந்த ட்ரெய்லர் பார்த்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். நான் வீடியோல சொல்லியிருந்தேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சொன்னா எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்ல. டூம்ஸ்டே ட்ரெய்லர் ஓப்பனிங்லேயே ஒரு உலகம் வெடிக்கிறத வந்துட்டு ப்ரொஃபசர் எக்ஸ் பாக்குற மாதிரி ஒரு விஷயம் காமிச்சிருந்தாங்க. அந்த உலகமே வந்துட்டு டோபி மேக்யூரோட உலகம் தான். சோ படத்தோடைய ஓப்பனிங்கே டோபி மேக்யூர் ஸ்பைடர்மேனுக்கும் வில்வரினுக்கும் நடக்கிற ஃபைட்ல தான் தொடங்க போதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு ரூமர் தான். சோ இப்போதைக்கு அந்த ரீவிசிட் வீடியோல வந்துட்டு டோபி மேக்யூர் ஸ்பைடர்மேனை காமிச்சிருக்காங்கும் போது இது மேபி கன்ஃபர்மேஷன் ஆகப்படலாம். ஏன் அப்படின்னா இப்ப எல்லா ஸ்பைடர்மேனையும் அதுல காட்டல, டோபி மேக்யூர் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. அண்ட் இதுல எக்ஸ்மென் மத்தவங்களுமே காமிச்சிருக்காங்கும் போது இது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்டர்நெட்ல பேசிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைனலா ஈவெண்ட்ல வந்துட்டு ரயன் ரெனால்ட்ஸ் டெட்பூலோட வேஷத்துல உள்ள பூந்து வந்துட்டு ஆடியன்ஸ் கிட்ட பேசி சில ரகலங்கிறத பண்ணியிருக்காரு. ஸோ ஃபோர்த் வால் பிரேக்கிங் கேரக்டருங்கிறதுனால டைரக்டா இந்த இடத்துக்கே டெட்பூல் வந்த மாதிரி இது ஒரு கேனான் மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கலாம். யூனிவர்ஸ்குள்ள இருந்து டெட்பூல் வெளில வந்து பேசாதுங்கிற மாதிரி. பிகாஸ் அது வந்து ஒரு ஃபோர்த் டைமென்ஷன் கேரக்டர் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ரயன் ரெனால்ட்ஸ் டெட்பூலோட கெட்டப்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நானும் இந்த படத்துல வந்துட்டு இருக்கணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான கேள்விகளை வந்துட்டு எடுத்துட்டு போயிருக்காரு. எதுக்குமே ஆன்சர் பண்ணல. நான் இந்த படத்துல இருப்பேன் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லாம, டே இன்னும் பிரின்சிபல் போட்டோகிராஃபி முடிஞ்சிருச்சாடா, ஷூட்டிங் வந்துட்டு எடுத்துட்டு இருக்கீங்க என்று சொல்லுங்கடா, நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ மேபி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல டெட்பூல் இருக்கலாம், மேபி கேமியோ மாதிரி வரலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு ஈவெண்ட்ல வந்துட்டு டெட்பூல் வந்துட்டு எந்த ஒரு கெட்ட வார்த்தையுமே பேசாம பேசியிருக்காராமா. ஸோ டெட்பூல்னாலே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான், கெட்ட வார்த்தை பேசிட்டு இது பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். பட் இந்த ஈவெண்ட்ல வந்துட்டு எந்த ஒரு கெட்ட வார்த்தையுமே பேசாம அதை வந்துட்டு ஃபுல்லா அவாய்ட் பண்ணிருக்கிறத பொறுத்து வந்துட்டு PG-13 பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ மேபி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல டெட்பூல் கேரக்டர் PG-13 எந்த ஒரு கெட்ட வார்த்தையுமே பேசாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்கு. பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் மார்வல் தான் மேக்ஸிமம் அப்டேட்ஸ்ங்கிறது இருந்துச்சு. தமிழ் சினிமால ஏதோ 2-3 அப்டேட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ இந்த மார்வல் அப்டேட்ஸ்க்கு தான் நான் பயங்கரமான எதிர்பார்ப்போட இருக்கேன். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கு யாரெல்லாம் எதிர்பார்ப்போட இருக்கீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ உங்களை நான் இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பேக் ஃப்ரம் சுந்தரராஜன் போயிட்டு வரேன்.